திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே சித்தாம்பூரில் உள்ள வீரனார் கோவிலில் அன்னதான கூடம் திறக்க எதிர்ப்பு தெரிவித்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெயபால் என்பவருக்கு கோவில் நிலத்தில் சில பகுதிகள் தனக்கு சொந்தமானவை என கூறி கோவில் பூசாரி உள்ளிட்ட ஊர் மக்களிடம் தகராறு செய்த நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கூத்தாநல்லூர் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே அரசு பேருந்து சாலையோரம் இருசக்கர வாகனத்தில் சென்ற வட்டாரப்புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த டாடா ஏசி ஓட்டுநர் முத்துராஜ் என்பவரை மோதியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் மற்றும் உறவினர்கள் முத்துராஜின் உடல் முன்பு அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட திம்பம் ஆசனூர் இடையே செம்மண் திட்டு என்னும் வனப்பகுதியில் டீசல் டேங்கர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சுமார் 20,000 லிட்டர் டீசல் வீணாக கொட்டிய நிலையில் ஆசனூர் காவல்துறையினர், வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று வீணாக கொட்டியுள்ள டீசலால் வனப்பகுதிக்குள் தீ பரவாமல் இருக்கும் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே வீட்டின் முன்பு மின்சார கம்பி அறுந்து விழுந்ததை எதிர்பாராத விதமாக மிதித்த பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தொண்டி காவல் நிலையத்தினர் ஜான்சிராணியின் உடலை கைப்பற்றி இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மே மாத மலர் கண்காட்சிக்காக அரசு தாவரவியல் பூங்காவில் விதைப்பு பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த மலர் கண்காட்சியை காண வெளி மாநிலங்கள், வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் கூட்டமைப்பின் சார்பாக தேனி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டு நீதிமன்றம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மற்றும் திண்டுக்கல் நீதிமன்ற வளாகங்களில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்தும் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வழக்கறிஞர்கள் சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் தமிழர் பண்பாட்டு கலாச்சார பேரவை அறக்கட்டளை, சேவூர், கருவலூர், ராக்கியபாளையம் மற்றும் அவிநாசி பொதுநல அமைப்புகள் உள்ளிட்டோர் இணைந்து உலக தாய்மொழி நாள் பேரணி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி அறக்கட்டளை தலைவர் க. நடராஜன் தலைமையில் நடைபெற்ற நிலையில் இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் எருதாட்ட காளைகள், பால் மாடுகள், எருமைகள், இறைச்சிக்கான மாடுகள், கன்றுகள் என மாடுகளின் விற்பனை சுமார் 7 கோடி ரூபாய்க்கு வர்த்தகமாகி உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மாநில வியாபாரிகள் இங்கு வந்து மாடுகளை ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் வனக்கோட்டத்தில் வரும் 24ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை 6 நாட்களுக்கு அகில இந்திய புலிகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற உள்ளது. இதனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள காரையார் சொரிமுத்தையனார் கோவில் மற்றும் அகஸ்தியர் அருவிக்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இல்லை என வனத்துறை சார்பில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.